சாட்சியான செபஸ்தியார் முனிந்திரன் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீரங்களுக்கு அவுடதமாக திருவிழமானீரே. அவருடைய பெருபேறுகளை பார்த்து ஆத்தும வியாதியை ஒருபோதும் நாங்கள் காணாமல் சரீரத்தில் உண்டாகிற சகலவித வருத்தங்களையும் நிவாரணமாக்கியுள்ள வேண்டும் என்று உம்மையே மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியாரே, கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே உமது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்த சீடரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்ப துயரங்களிலும் இயேசுவுக்காக நேர்மையுடன் உழைத்தவரே, உம்மை நாடி வந்திருக்கும் நாங்களும் உம்மை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் அவருடைய உண்மை தொண்டர்களாய் இவ்வுலகில் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாரும். துன்ப துயரங்களிலும் வாழ்க்கை போராட்டங்களிலும் மனம் தளராது துணிவுடன் செயற்பட எங்களுக்கு துணையாயிரும். துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டுகளிலிருந்து உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எங்களை விடுவித்தரலும். இன்றைய சமுதாயத்தில் பரந்து கிடக்கும் ஆன்ம நோயினின்றும் எங்களுக்கு வந்திருக்கும் உடல் நோயினின்றும் எங்களை விடுவித்து நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ அருள் பெற்று தருவீராக. ஆமேன்.
தந்தை மகன் இறையாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க இறை நம்பிக்கையாளர்களே, எமது பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியாரை பெருவிழாவெடுத்து கொண்டாடும் இந்த நவநாட்களில் 7ஆம் நாளான இன்று 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனத்தில் கூறுவது போல இளையோர் துணிவுமிக்க சாட்சிகள் எனும் விடயம் பற்றி சிந்திக்க தியானிக்க நாம் அனைவரும் ஆலயத்தில் ஒன்று கூடி நிற்கின்றோம். இன்றைய 7ஆம் ஆயத்த நாளில் மறையுரை ஆற்றி திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் செய்யவுள்ள கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருத்தந்தை ஏ நவரத்னம் அடிகளாரையும் எமது பங்கு தந்தையையும் திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள அருட்சகோதரிகளையும் மற்றும் உங்கள் அனைவரையும் கோட்டமுனை வட்டார இறை நம்பிக்கையாளர்கள் நாங்கள் மாலை வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். துணிவு மிகு சாட்சிகள் எமது சமயத்தை கட்டியெழுப்பிய சக்திமிக்க சாட்சிகள் ஆவர் என்று கூறுவது சாலவும் சிறந்தது. பழைய காலம் முதல் இன்று வரை இத்தகைய சாட்சிகள் வாழ்ந்துள்ளதை நாம் அறிந்துள்ளோம். திருமுழுக்கு பெற்ற நாமும் நமக்கு இத்தகைய கடமையுண்டு. அதிலும் இன்றைய இளையோரிலேயே திரு அவை நம்பிக்கை கொண்டுள்ளது என்பது மிகையான வார்த்தை இல்லை. இளையோர் எப்போதும் துணிவுடன் செயற்படுபவர்கள் என்பது நாம் அனைவரும் உணர்ந்த விடயமே. இந்த ரீதியில் நமது பாதுகாவலர் ஒன்றும் விதிவிலக்கணவர் அல்ல. நாம் இன்று செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனுக்காக செயற்படக்கூடிய துணிவுமிக்க இளைஞர்களை கட்டியெழுப்புவதில் அக்கறை காட்டுவதே. இத்தகைய சிந்தனைகளுடன் தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து பயனடைவோம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியை உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருகரம் கூப்பி அன்பாக ஆண்டவருடைய நவநாள் பலிக்கு வரவேற்று நிற்கின்றேன். முன்னுரையில் கேட்டது போல 7வது நவநாளிலே இளையோர் இயேசுவின் துணிவுமிக்க சாட்சிகள் என்று சிந்திக்க தியானிக்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவே நம்முடைய ஞானம், அவரே நம்முடைய ஞானமாயிருந்து நம்மை வழிநடத்துபவர். அவரே நம் இளையோரையும் ஞானமுள்ள பாதையில் வழி நடத்துமாறு இப்பலியில் மன்றாடுவோம். மேலுமே திருப்பலியிலே தங்களுடைய திருமண வாழ்வினுடைய ஆண்டு நாளை நிறைவு செய்து ஆண்டவருக்குள் நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற திருமதி புனிதராஜ் ஜூடி மேரி ஸ்டெலா தம்பதியினருக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் மன்றாடுவோம். ஒரு ஆசீர் வேண்டி சபிப்போம். மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு சகோதரியினுடைய கருத்துக்காகவும் உடைய குடும்பத்துக்காகவும் சபிப்போம். இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் கோட்டமுனை வட்டார இறை மக்களோடு இணைந்து பலியில் இணைந்துள்ள நாங்களும் நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சபிக்கையிலே இறை ஆசீர் நம்மை மேலும் வழிநடத்த வேண்டி நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரு இரக்கமாயிரு. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தமிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே, 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 தந்தையினின்று ஜெனித்தவனே, தந்தையினின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மேய்ப்பரே, இறங்குமையா நம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், 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 தூயவரையா நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்மொரே திருமகன் வழியாக உலகுக்கும் ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினீர். கிறிஸ்துவின் இறையியல்பில் இளையோராகிய நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலை வாழ்வுக்கு தகுதியுடையோராய் திகழவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 12 தொடக்கம் 16 வரை. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதிடாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரிகையாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும்
கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டீரு. அப்போது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2
இறை சொற்றொடர்கள் 40 தொடக்கம் 52 முடிய. குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடித்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதவருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, நமது பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் என்னும் மறைசாட்சிக்கு விழா எடுக்கும் 7வது நவநாளில் இளையோர் இயேசுவின் துணிவுமிக்க சாட்சிகள் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் எல்லோருமே இயேசுவின் சாட்சிகள்தான். அதிலும் குறிப்பாக பாஸ்கா காலத்தில் பயணிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சியத்தை குறித்து இந்த பாஸ்கா காலம் நம்மை தியானிக்க சிந்திக்க அழைக்கின்றது. இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக 3 விடயங்கள் இருந்தன என்று வேதாகமம் விவிலியம் நமக்கு கற்பிக்கின்றது. அதில் முதலாவது, அவரை அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை வெறுமையாக இருந்து அவர் உயிர்த்து விட்டார் என்று சாட்சியம் சொன்னது. இரண்டாவதாக, அந்த கல்லறைக்கு சென்ற பெண்மணிகள் இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று திருத்தூதர்களுக்கு சொன்ன சாட்சியம். மூன்றாவது,
அவர்களுடைய சாட்சியத்தின் பிற்பாடு உயிர்த்த இயேசுவே தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து, நான் உயிர்த்து விட்டேன், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, என் ஆவியை பெற்று என் சாட்சிகளாக மாறுங்கள் என்கின்ற மூன்றாவது சாட்சியம். அவை அந்த உயிர்ப்பின் சாட்சியம் அன்று தொடங்கியது, இன்று வரையிலும் நம் எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய சாட்சியம். அவை இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வது கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் உன்னதமான பணி என்பதை மறக்காது இருப்போம். அதற்கு நம்முடைய பாதுகாவலராகிய புனித மறை சாட்சியாகிய செபஸ்தியார் மிகப்பெரிய சாட்சி. தன் உடலை இரத்தம் சிந்தி இயேசு ஆண்டவர் உயிர்த்தவர், அவருக்கு நான் சாட்சி என்று சாட்சியம் பகர்ந்தவர். அவரை பாதுகாவலராக கொண்ட நாங்களும் அத்தகைய ஒரு சாட்சிகளாக நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போதுதான் நாம் செபஸ்தியாருக்கு உரிய மரியாதையும் உரிய வணக்கத்தையும் செலுத்துகின்ற உண்மையான பங்கு மக்கள். இன்றைய நாளில் குறிப்பாக இளையோர், வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகள் என்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சபை உரையாளர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது 7வது வசனங்கள் இப்படி சொல்கின்றது. என்ன சொல்கின்றது? உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. உன்னை உண்டாக்கியவரை, உனக்கு உருக்கொடுத்தவரை, உனக்கு வடிவம் தந்தவரை, உன்னை இவ்வளவு அழகாக படைத்தவரை உன்னுடைய இளமை பொழுதில் மறந்து போய்விடாதே. கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்ப முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. கடவுள் உனக்கு தந்த இந்த உயிர் அவரிடத்தில் திரும்பி போவதற்கு முன்னமே உன்னை படைத்தவரை உன்னுடைய உள்ளத்தில் நினை. ஆகவே இறைவனை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. அதிலும் குறிப்பாக நாம் அவரை மறக்கக்கூடிய பருவம் இளமை பருவம். இளமை பருவம் இந்த உலகத்தினுடைய லௌகீகத்திற்கும், இந்த உலகத்தினுடைய ஆசா பாசத்திற்கும், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்கும், இந்த உலகத்தினுடைய தீய நாட்டங்களுக்கும், இந்த உலகத்தினுடைய இழி செயல்களுக்கும் நம்மை இழுத்து கொண்டு போகின்ற பருவம். வாலிப பருவம் அப்படிப்பட்ட ஒரு பருவம். அந்த பருவத்தில் உன்னை படைத்தவரை மறந்து போய்விடாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை நம் எல்லோருக்கும் ஒரு அழகான உன்னதமான அழைப்பை தருகின்றது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், நாங்கள் செய்ய வேண்டியதை எம்முடைய இளமை இருக்கும் போதே செய்துவிட வேண்டும். ஏனென்றால் இளமை நிரந்தரம் அல்ல. இளமை திரும்பி நமக்கு வரப்போகின்ற ஒரு பருவம் அல்ல, அது கடந்து போகின்ற பருவம். இந்த நாட்கள்லாம் என்ன பார்க்குறார்கள், பார்த்து கேட்குறாங்க, ஏன் ஃபாதர் டை அடிக்கலை? இதுதான் கேள்வி. நானும் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லியே அழுத்து போயிட்டேன். ஆகவே மணிமேகலை காப்பியம் மிக அழகாக இளமையினுடைய நிலையாமையை குறித்து, அழிந்து போகின்றதை குறித்து இவ்வாறு பேசுகின்றது. என்ன பேசுகின்றது? இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா. இந்த இளமை நிற்காது, யாருக்கும் நிற்காது. யாக்கை, இந்த உடம்பும் நிற்காது, தங்காது. இது போகும், அழிந்து போகும்.
இது தங்காது, இது அழிவுறும் தன்மை கொண்டது. இன்னும் ஒரு பாடல், மணிமேகலை காப்பியத்தினுடைய இன்னும் ஒரு பாடல் இப்படி சொல்கின்றது: பிறத்தலும் மூத்தலும். பிறத்தல், குழந்தையாக பிறத்தலும் மூத்தலும், வயது முதிர்ந்து போவதும், பிணி பட்டிரங்கலும், நோய்வாய்ப்பட்டு அடங்கி போவதும், பிணி பட்டிரங்கலும், இறத்தலும் உடையது இடும்பை கொள்கலம். இறத்தலும் உடையது இடும்பை கொள்கலம். இடும்பை என்றால் இந்த உடம்பு. ஆகவே இது அழிந்து போவது, இது நிலையில்லாதது, இது நிரந்தரமற்றது. ஆகவே இந்த நிரந்தரமற்ற உடலை கொண்ட நாங்கள், யாக்கையை கொண்ட நாங்கள், இதை எவ்வளவு ஆண்டவருக்குரியதாக, அவருக்குரியதாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிலும் வாலிப பிள்ளைகள், இளம் பராயத்தினர் ஆண்டவருக்குரியதாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாடலுடைய வரிகள் மிக அழகாக சொல்கின்றது: நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள், நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சாட்சி என்பதை உங்களோட வாழ்க்கையில் காட்டுங்க. ஆண்டவருடைய சாட்சிகள் என்பதை இந்த உலகத்தை வென்று காட்டுங்கள். இந்த உலகம் உங்களை வென்றுவிட விட்டு விடாதீர்கள். இந்த உலகத்தை நீங்கள் வென்று காட்டுங்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்திடம் தோற்று போகின்றோம். பல தடவைகளில் நாம் இந்த உலகத்திடம் தோற்று போகின்றோம். அது நம்மை அதன் போக்கில் இழுத்து கொண்டு போகின்றது, அதன் போக்கிலே நம்மை கடத்தி கொண்டு போகின்றது. ஆனால் அதன் போக்கில் நாம் சென்றுவிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசு என்னும் வாலிபனுடைய பிள்ளைகள். இயேசு வாழ்ந்தது வெறும் 33 ஆண்டுகள். அவர் இயேசு வயதானவர் கிடையாது, உங்களை போன்ற ஒரு வாலிபன். மறக்காதீர்கள், இயேசு உங்களை போன்ற ஒரு வாலிபன், ஒரு இளம் பராயத்தினன். 33 ஆண்டுகள் தான் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். அவரை குறித்து இன்றைய நற்செய்தி அழகாக சொன்னது. அவர் நாசரேத்துக்கு சென்று தன் அம்மா அப்பாவுக்கு பணிந்திருந்தார். அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடந்தார். அம்மா அப்பாவினுடைய காலடியில் இருந்தார். அவ்வாறு இருந்ததனால், பெற்றோருக்கு பணிந்திருந்ததனாலே அவர் எவ்வாறு இருந்தார்? ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராயிருந்தார். பெற்றோருடைய காலடியில் அவர் அமர்ந்திருந்த காரணத்தினாலே, அந்த வழிகாட்டுதலை பெற்றதனாலே அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தார். இந்த நாட்கள் எனக்கு தெரியும், நம்மளோட ஃபாதர் அனிஸ்டன் பறப்பாடு இந்த வாலிப பிள்ளைகளோட பின்னாலேயும் முன்னாலேயும் திரிகிறார். ஸ்கூலுக்கு போங்கடா, அதை செய்யாதீங்கடா, இதை செய்யாதீங்கடா. ஒரு அன்பான பரிவுள்ள தந்தையாக அவர்களுக்கு பின்னால் திரிகின்றார். நியமிக்க ஒரு அன்பராக அவர்களோடு திரிகின்றார். அவர்களோடு சென்று அவர்களை ஆண்டவருடைய வழிக்கு, கடவுளுக்கு பிரியமான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே அல்லும் பகலும் அவர்களுக்கு பின்னாலே திரிகின்றார். ஆகவே அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளே, இளையோரே, உங்களுடைய வழிகளை இயேசுவின் வழிகளாக பார்த்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவருடைய இயேசுவின் வழிகளாக பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவின் வழிகள் அழகானது, மிகச்சிறந்தது, எளிமையானது. இன்றைய நற்செய்தி அதற்கு சாட்சியம். அவர் தன்னுடைய பெற்றோராகிய அம்மா அப்பாவாகிய திரு குடும்பத்தின் காவலர்களாகிய மரியாவுக்கும்
சூசைக்கும் பணிந்து இருந்தார். அவ்வாறு பணிந்திருந்ததனாலே ஞானத்தில் வளர்ந்தார். பெற்றோருடைய ஞானத்தில் வளர்ந்தார். ஞானத்தில் வளர்ந்ததனாலே உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து எவ்வாறு இருந்தார்? கடவுளுக்கு மேற்புடையவராக இருந்தார், சக மனிதருக்கு மேற்புடையவராக இருந்தார். இதுதான் இன்றைக்கு தேவை. உங்களை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவன் கடவுளுடைய பிள்ளை, இவன் பெற்றோருடைய பிள்ளை என்று உங்களை குறித்து சாட்சி பத்திரம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் குறித்தும் அடுத்தவர் இதைத்தான் சொல்ல வேண்டும். இவன் கடவுளுடைய மகள், இவன் கடவுளுடைய மகன், இவன் கடவுளுடைய பிள்ளை, இவன் கடவுளுக்கு சொந்தமானவன், எல்லா மனிதருக்கும் உரித்தானவன் என்று நம்மை குறித்து சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லுகின்ற பிள்ளைகளாக இருக்க உங்களை பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு பணிந்திருத்தல் என்பது அல்லது கீழ்ப்படிந்திருத்தல் என்கிற விழுமியம் தவறாக பார்க்கப்படுகின்றது. அது இன்றைய நவீன உலகம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு சாபக்கேடு. அம்மா அப்பாவுக்கு பணிந்திருத்தல் ஏதோ ஒரு பெரிய கொலைகார குற்றம் போல பார்க்கப்படுகிறது. அதப்படி என்ற ஸ்டேட்டஸ் என்ன, என்ற கௌரவம் என்ன, என்ற இமேஜ் என்ன, எல்லாம் போயிருமே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா என்று நினைக்கின்றார்கள். என்று அவர் கடவுளாயிருந்தும் தன் பெற்றோருக்கு பணிந்திருந்தார். நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பணிந்திருக்கிறீர்களோ அவ்வளவிற்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுமே தவிர ஒரு இடத்திலும் குறைந்து போகாது. அன்பு வாலிப பிள்ளைகளே, இளையோரே, வளர்கின்ற பிள்ளைகளே, பெற்றோரை கனம் பண்ண பழகுங்கள். உங்களுடைய அம்மா அப்பாவை மதிக்க பழகுங்கள். அம்மா அப்பா இறைவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், த காட்ஸ் கிஃப்ட், கடவுளுடைய கொடை. நீங்கள் எவ்வளவுக்கு அவர்களை கனம் பண்ணி மதிக்கின்றீர்களோ அவ்வளவிற்கு இறைவனுடைய ஆசீரை அபரிதமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அதுதான் நம்மிடம் இருக்கின்றது. அவை பணிவு இன்றைக்கு நம்மை ஒரு வேறு கண்ணோட்டத்தில் செலுத்தி விடாமல் உண்மையான பணிவுள்ள பிள்ளைகளாக வளர்கின்ற பொழுது இயேசுவை போல வளர்வோம். நற்செய்தி சொல்கின்றது, அவர் பெற்றோருக்கு பணிந்திருந்த நல்ல பிள்ளையைப் போல. அவை வேறு உதாரணம் வேண்டாம், இயேசு ஆண்டவரையே உங்களுடைய உதாரணமாக கொள்ளுங்கள். அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க வரம் அவரிடமே கேட்போம். அவர்தான் நம்முடைய ஞானம். அதான் அன்றைய நாள் திருப்பலி கருத்தும் எடுத்த சிவக்கருத்தும், கிறிஸ்து நமது ஞானம், அவர்தான் நம்முடைய ஞானம். He is our wisdom. அந்த ஞானம்தான் நம்மை ஞானத்தில் வழி நடத்தும். அவை இயேசு என்னும் ஞானத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக இன்றைய முதலாவது வாசகம் அழகான வார்த்தை. பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு எழுதிய மடல் 1 தீமோத்தேயு மடலிலிருந்து படித்தோம். அந்த தீமோத்தேயு மடலில் எழுதிய மடலிலே தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 16 உள்ள வார்த்தைகளிலே தீமோத்தேயு ஒரு வாலிபன், ஒரு இளைஞன். அந்த இளைஞன் அவன் ஒரு ஆயராக பணியாற்றுகின்றான். திருச்சபையிலே ஒரு இளம் வாலிபனாக ஆயர், இஸ் எ பிஷப் திருச்சபையிலே. அவை நீ வாலிபனாக இருக்கின்ற காரணத்தினாலே, அதே வேளையிலே ஒரு திருச்சபையை வழி நடத்துகின்ற ஒரு ஆயனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனை பார்த்து பவுல் என்றால், பவுலால் அவன் வழி நடத்தப்பட்டவன், பவுல் உரிமையோடு அவனோடு பேசுகின்றார். தன் மகன் தீமோத்தேயுவோடு பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? அழகாக பேசுகின்றார். நீ இளைஞனாக இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். நீ ஒரு வாலிபனாக இளம் பையனாக இருப்பதனாலே உன்னை குறித்து யாரும் இழிவாக தாழ்வாக கருதாதிருக்கட்டும். அவை உன்னுடைய இமேஜை நீ காப்பாற்றிக் கொள்ளு, உனக்குரிய ஸ்டேட்டஸை நீ காப்பாற்றிக் கொள்ளு. யாரும் உன்னை குறித்து
தாழ்வாக கருதாதிருக்கட்டும். எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது? அடுத்து வருகின்ற வசனத்திலே மிக அழகாக சொல்கின்றார், நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும். உன் பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரிகையாக இரு. ஏனென்றால் அவன் ஒரு ஆயன், வழி நடத்துபவன். ஆகவே நீ அடுத்தவர்களை வழி நடத்துகின்றவன் என்ற காரணத்தினாலே உன் பேச்சு, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய தூய்மை விசுவாசிகளுக்கு, உன்னை பின்பற்றுகின்ற நம்பிக்கையாளருக்கு முன்மாதிரிகையாக இருக்கட்டும். சரி, எக்ஸாம்பிள், நீ ஒரு முன்மாதிரிகையாளனாக இரு. உன்னை பின்பற்றி வருகின்றவர்களுக்கு ஒரு துர்மாதிரிகையாக இருந்து விடாதே. அவை இங்கு பெற்றோராகிய நமக்கு ஒரு அழைப்பு தரப்படுகின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரிகையாக இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வழியோ அவ்வழிதான் நம்முடைய பிள்ளைகளும். நாங்கள் தான் அந்த நல்ல முன்மாதிரிகையை வீட்டுக்குள்ள உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதை சரியாக கொடுத்து விட்டோம் என்றால் 5 வளையாது 50 வளையுமாண்டு கேட்பது போலதான். ஆகவே அந்த சரியான உருவாக்கத்தை வீட்டுக்குள்ளே கொடுக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் கொடுத்தான். அதே போன்று அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஃபார்மேஷன், உருவாக்கம். குருக்களாக துறவிகள் வர மட்டும் உருவாக்கம் இல்லை. வீட்டுக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஃபார்மேஷன் நடக்கணும், உருவாக்கம் வீட்டுக்குள்ளே நடக்கணும். பிள்ளைகள் மட்டில் நல்ல உருவாக்கத்தை கொடுக்க வேண்டும். எப்படி? அவர் சொல்வது பேச்சு, நம்ம பேசுகின்ற பேச்சு, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்போம். திருவிழா காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். உண்மையாகவே நம்மை மாற்ற வேண்டும். பேச்சு, என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஆண்டவருக்குள் இனிமையான வார்த்தைகளா அல்லது அசுத்தம் நிறைந்த வார்த்தைகளா? ஆவிக்குரிய வார்த்தைகளா ஊனியல்புக்குரிய வார்த்தைகளா? நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். வீட்டிலே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் சுத்தம் இருக்கட்டும் என்றால் பிள்ளைகள் கேட்டு கற்போர். நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் அவங்களும் பேசுவாங்க. கேட்டு கற்போர். அவை நல்ல வார்த்தை. அவர் சொல்லுவார், நம்முடைய பேச்சு கனிவுள்ள வார்த்தைகள். வள்ளுவர் சொல்லுவார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அழகான வார்த்தைகள் எல்லாம் இருக்கத்தக்க இன்னாது கூறல், கெட்ட அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் இருக்கத்தக்கதாக காயை எடுத்து மெல்லுவதற்கும் சாப்பிடுவதற்கும் சமமாகும். அவை நல்ல வார்த்தை. பேச்சிலே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். தீமோத்தேயுக்கு சொல்வது போல பெற்றோர் அதை செய்தால் இளையோரே நீங்களும் அப்படி நல்ல வார்த்தைகளை நல்ல பேச்சாக வரட்டும். இரண்டாவது சொல்கின்றார், நடத்தை. இன்றைக்கு மிக மிக முக்கியமானது. கேரக்டர் டிசைன் எ பர்சன். என்னுடைய நடத்தை தான் என்னை யார் என்று உலகத்துக்கு காட்டும். என்னுடைய நடத்தை, நம்முடைய நடத்தை எப்படிப்பட்ட ஒரு நடத்தையாக இருக்கின்றது? நல்ல நடத்தையா? அடுத்தவருக்கு பிரமாணிக்கமுள்ள நடத்தையா? முன்மாதிரியான நடத்தையா? அல்லது துர்மாதிரியான நடத்தையா? நம்ம பார்த்து கேட்போம். நம்மை பார்த்து எல்லோரும் கேள்வி கேட்போம். நானும் தான் சேர்த்து கேட்போம். எங்களுடைய நடத்தை அடுத்தவனுக்கு ஒரு உதாரணம் உள்ள நடத்தையாக இருக்கின்றதா? பவுல் கேட்கின்றான் தீமோத்தேயுவை பார்த்து, நீ ஒரு ஆயன், உன்னுடைய நடத்தையிலே கவனமாக இருந்து கொள்ளு. அவை நம்முடைய நடத்தை ஆண்டவருக்கு பிரியமான நடத்தையா என்று பார்த்து கொள்ளு. அவை உங்களுடைய நடத்தையிலே வாலிப பிள்ளைகளே, கெட்ட நடத்தைகளை தவிர்த்து நடக்க, ஆண்டவரோடு பயணிக்க முனையுங்கள். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ கம்ப்ளைண்ட் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, மறைக்கல்வி வகுப்பில் சொல்கிறாங்க, போகிற இடத்துல சொல்கிறாங்க. அது பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமா? அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளே, இளையோரே, சின்ன பிள்ளைகளே,
உங்களை பற்றி நல்லா 4 பேர் பேசினா தானே அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். உங்களை பற்றி அவங்க நல்ல வார்த்தைகளை கேட்கிற பொழுதுதானே அவர்கள் உச்சம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களை பற்றி அடுத்தவர்கள் உங்கள் நடத்தையை குறித்து, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து அடுத்தவர் விமர்சிக்கின்ற பொழுது முதலில் மனமுடைந்து போவர்கள் உங்களுடைய பெற்றோர் என்பதை மறவாதிருங்கள். ஆகவே உங்களுடைய நடத்தைகளிலே கவனமாக இருங்கள். மிக அழகாக நீதிமொழிகள் நூல் சொல்கின்றது, பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடி, தாயின் அறிவுரைகளை புறக்கணியாதே. அப்பாவினுடைய கட்டளைகளை கடைப்பிடி, அம்மாவினுடைய அறிவுரைகளை புறக்கணியாதே. இப்போ அப்பாவும் அம்மாவும் கேட்க வேண்டியது, பிள்ளைக்கு என்னுடைய கட்டளைகளை சொல்வதற்கும் அறிவுரைகளை சொல்வதற்கும் நான் தகுதியுடைய தாயா, தகுதியுடைய அப்பாவா? அவை நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல அம்மாவாக தகுதிப்படுத்திக் கொள்வோம். இட்ஸ் a good father and mother, daddy and mummy. அப்படி பண்ணால்தான் நம்மளோட பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம், அதை சொல்லலாம். அவர் அன்றைய கேட்கின்றார், அவனுடைய பேச்சு நடத்தை. அடுத்தது சொல்கின்றார் பவுலடிகள், மிக அழகாக சொல்கின்றார், அன்பு. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பேச்சு நல்லா இருந்தால், நம்முடைய நடத்தை நல்லா இருந்தால் அன்பு தானாக சுரக்கும். அடுத்தவர் மட்டும் அன்பு தானாக பிறர் சிநேகமாக பறந்து ஓடும், விரிந்து ஓடும். ஏனென்றால் நம்முடைய ஒழுக்கம் நன்றாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கின்றது. அங்கு அன்பு தானாக வந்து சேரும். யாரும் சொல்லி தரத்தவில்லை, அது தானாக வந்து சேரும். இல்லாதவரோடும் உள்ளவரோடும் பகிரவும் கொடுக்கவும் வாங்கவும் எல்லோரோடும் சேர்ந்து வாழ அன்பு காட்ட அது தானாக வந்து சேரும். அவை அதுவே அத்தகையது. அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அடுத்து சொல்கின்றார் நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கை, எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்வதற்கு முதலில் தேவை உன்னில் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னால் முடியும். உன்னிலே ஒரு நம்பிக்கை உனக்கு வர வேண்டும், உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கை பிறர் நம்பிக்கையிலே மலர வேண்டும். அடுத்த என்னுடைய இவர்கள், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, அயலில் இருக்கிற உறவுகள், என்னுடைய பங்கு திருச்சபை, என்னுடைய பங்கு தந்தை, துறவிகள், இவங்க எல்லாம் எனக்கு என்னுடைய நம்பிக்கை வாழ்வில் உதவுகின்ற நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு பிறர் நம்பிக்கை வர வேண்டும். இவங்க என்ன பிழையான வழியில், தப்பான வழியில் கொண்டு போக மாட்டாங்க என்ற ஒரு பிறர் நம்பிக்கை எனக்குள்ளே பிறக்க வேண்டும். அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளே, கடைசியாக இந்த நீங்கள் நம்பிக்கையிலே வாழ்கின்ற பொழுது தூய்மை என்று சொல்கின்றார். இயேசு மலைப்பொழிவிலே சொல்வார், தூய்மை உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர். பியூர் இன் ஹார்ட், கடவுளை காண்பர். ஆகவே எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்குதான் இறைவனுடைய பிரசன்னமே தவிர வேறு எங்கும் இல்லை. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நெருங்கி வராதே, உன் காலணிகளை கழட்டிவிடு, இது புனித பூமி, காலணி தூசி அசுத்தம். ஆகவே நாம் நம்மை தூய்மையாக்கிக் கொள்வோம். ஆண்டவரை தரிசிப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நம்மை அசுத்தப்படுத்தக்கூடியது நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை. அதை சரியாக்குகின்ற பொழுது என் வாழ்வு தூய்மையில் பயணிக்க முனைந்து வரும். எனவே அன்பார்ந்தவர்களே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் சொல்லும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆகவே உடம்புலையும் வளரணும். எனத்தையும் ஃபாதர் இறந்து போன ஃபாதர் அரசரட்னம் செமினரியில் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒருக்கா சொன்னார், நம்ம தினமுருக்கா சொல்லி நினைக்கிறேன், 3 வகையான அந்த நாட்களில் செமினரியில் சேர்க்கிற பொழுது 3 வகையாக கேட்பாரலாமாம். இது 3 இருந்தால் தான் நீ செமினரில் ஃபாதராக வரலாம். முதலாவது பக்தி, பக்தி உள்ள ஒருவனாக இருக்க வேண்டும். 2வது புத்தி உள்ள ஒருவனாக இருக்கணும், உனக்கு அறிவும் கொஞ்சம் இருக்கணும். 3வது புஸ்தி உள்ளவனாக இருக்கணும், உடல்லையும் தென்பு இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். ஆகவே உன்னுடைய பக்தி, புத்தி, புஸ்தி உள்ள ஒருவனாக நீ இருக்க வேண்டும். ஆகவே அத்தகைய ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே ஏற்படணும். முழுமையான வாலிப பிள்ளைகளாக
நாம் வளர வேண்டும். ஆன்மீகத்திலே வளர வேண்டும், அறிவு சார்ந்த விடயங்களிலே வளர வேண்டும். நவீன காலத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதமாக அறிவு சார்ந்த விடயங்களிலே வளர வேண்டும், ஒழுக்கம் சார்ந்த விடயங்களிலே வளர வேண்டும். இவையெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதோ அவற்றிலெல்லாம் நாங்கள் வளர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் தீமை நம்மை விட்டு அகலும், கெடுதல் நம்மை விட்டு தூர விலகி போகும். நம் திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் 2018 ஆண்டிலே கிறிஸ்துஸ் விவெட் என்று சொல்லக்கூடிய இளையோருக்காக ஒரு திருத்தூது ஊக்க உரையை எழுதினார். அதாவது கிறிஸ்து வாழ்கின்றார், அதனுடைய தமிழாக்கம் கிறிஸ்து வாழ்கின்றார். அதனுடைய முதலாவது இலக்கத்திலே இவ்வாறு சொல்கின்றார், இளையோரை பார்த்து சொல்கின்றார், கிறிஸ்து உயிருடன் இருக்கின்றார். அதில் நோ டவுட், கிறிஸ்து உயிருடன் இருக்கின்றார். நீயும் உயிருடன் இருக்க வேண்டுமென அவர் விரும்புகின்றார். அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்து உயிருடன் இருப்பது போல நீயும் உயிருடன் இருக்க வேண்டுமென்று இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து விரும்புகின்றார். அவை நீ உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிய வேண்டும். நான் உயிரோடு வாழ்வதென்பது அவை இளையோரின் வாழ்வு கடவுள் நன்மைத்தனங்கள் விதைக்கும் விதை நிலமாகும் என்று சொல்கின்றார் பாப்பரசர். ஒவ்வொரு இறையோருடைய வாழ்வும், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வும் இறைவன் நன்மைத்தனங்களை விதைக்கின்ற விதை நிலங்களாகும். ஆகவே உங்களுடைய விதை நிலங்கள் அந்த உவமையிலே வருவது போல நல்ல நிலங்களாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். எப்போது அது நல்ல நிலமாக இருக்கின்றதோ அப்போதுதான் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நீங்கள் பலன் கொடுக்க வேண்டியவர்கள். நீங்கள் பலன் கொடுத்தால்தான் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த உலகத்தின் தீமைகளுக்கு மரணித்து விடாதீர்கள். இந்த உலகத்தின் கெடுதலுக்கு உங்களை மரணிக்க செய்து விடாதீர்கள். அதை வெற்றி கொள்ளுங்கள். வெற்றி கொள்ள இயேசு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே உங்களிடமெல்லாம் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் இயேசு சொல்கின்றார், வாழ்வின் சாட்சியம். உங்களுடைய வாழ்வினாலே ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் செய்யுங்கள். ஒரு பையன் எனக்கு தெரியும், பல்கலைக்கழகத்திலே, அவன் சகோதர கிறிஸ்தவர். அவன் அண்மையிலே ஒரு ப்ரோக்ராமுக்கு பிள்ளைகளை சேர்த்து கொண்டிருந்தான். அதாவது 2 நாள் வதிவிடத்து தங்கி வாழ்வின் சாட்சியம், இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்தல். நல்ல பையன், அருமையான பையன். அந்த பையனிடத்தை கண்டு கேட்டேன், நீ உனக்கு தேவையான ஆட்களெல்லாம் சேர்த்தெடுத்துட்டியான்னு சொல்லி. அவன் சொன்னான், ஒரு 50 பேரை சேர்க்கணும் ஃபாதர், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவன் தன்னுடைய முயற்சியில் பின்வாங்கல்ல. இயேசுவுக்காக ஒருவராக தேடி அவன் எடுத்துக்கொண்டே இருந்தான். அப்புறம் அவனே அவன் சொன்னான், ஃபாதர் சேர்த்தெடுத்துட்டேன் ஃபாதர். அவன் இயேசுவுக்கு சாட்சி. நீங்களும் அதே ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வின் சாட்சியம், உயிர் துடிப்பு மிக்க ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நான் சொன்னது போல உங்கள் ஆண்டவராகிய இயேசு உங்களை போன்ற ஒரு இளைஞர். நீங்கள் அவரது அன்பின் மகிழ்வின் நிறைவாகும். உங்களை குறித்து அவர் நிறை மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே அந்த மகிழ்ச்சியை தக்க வைப்பது உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் அதற்கு உடன்பெற வேண்டும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்விலே அன்பினால், பணியினால், எதிர்நோக்கினாலே, அவரை நாங்கள் ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கின்ற பொழுது இயேசு என்னும் எதிர்நோக்கிலே அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட சாட்சிய வாழ்வை வாலிப பிள்ளைகள் வாழ கிறிஸ்து என்னும் ஞானத்திடம் வரம் கேட்போம். அந்த ஞானம்தான் அந்த வரத்தை நமக்கு நிறைவாக முழுமையாக தரக்கூடியவர். அவரிடமே மன்றாடுவோம். நாம் வரலாற்றிலே பார்த்தால் நிறைய பேர் அதற்கு சாட்சி. எஸ் சபையின் நிறுவனராகிய லோயோலா இன்னாசியார் பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன? உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவுக்கு கேடு விவித்தால் விளைவது என்ன? அந்த வார்த்தை பிரான்சிஸ் சவேரியார் என்கின்ற இளைஞனை இயேசுவுக்காக மாற்றி போட்டது. அதே போன்றுதான் தூய வனத்து அந்தோனியாரை உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று நிலை வாழ்வை அடைய இயேசுவிடம் கேள்வி கேட்ட வாலிப பையனுக்கு இயேசு கொடுத்த பதில், பெரிய சொத்துக்களை வைத்திருந்த
வனத்தந்தோனியார் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஆண்டவருடைய பக்கம் திரும்பியது. அவை எதுவும் வாழ்வில் முடியும், நீ எப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ முடிவெடுக்கப் போகின்றாய். இந்த திருவிழா அதற்கான ஆயத்த புள்ளியாக இருக்க இயேசு என்னும் ஞானத்திடம் செபிப்போம், இறை வேண்டல் புரிவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் இயேசு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எமது பங்கு பாதுகாவலரின் பெருவிழா நவற்காலங்களில் இன்றைய 7ஆம் ஆயத்த நாளிலே திருப்பலியில் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இறைவரங்களை பெற வந்துள்ள இறை நம்பிக்கையாளர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை வழங்கி நிறைவாழ்வு வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய உலகில் காணப்படும் துன்பங்கள், அனர்த்தங்கள், இடர்கள் அனைத்தையும் தாங்கும் சக்தியை மக்களுக்கு வழங்கி கஷ்டப்படும் அவர்களோடு இறைகரம் நின்று ஆறுதல் தரவும் இறந்தவர்களுக்கு நித்திய வாழ்வை பொழியவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியாரின் வருடாந்த பெருவிழா நவ நாட்களில் இன்றைய நாளில் மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் புரிந்த அருட்தந்தை நவரத்ன மடிகளாரை ஆசீர்வதித்து காத்து அவர் மேற்கொள்ளும் கல்வி மற்றும் இறையரசு பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டி ஆன்மீக உடல் உல அருள் நலங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது ஆலய நவநாளின் 7ஆம் நாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோட்டமுனை வட்டார குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கல்வி, பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் சிறந்திட வேண்டிய அருள் வரங்களை நிறைவாக பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த பலியோடு இணைத்து வேண்டுகின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, இந்த மாலை நவநாள் பலியிலும் அது பிள்ளைகள் நாங்கள் தருகின்ற விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். சிறப்பாக இன்றைய நாளில் நமது இளையோருக்காக மன்றாடுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வின் நெறிகளை நீரே நெறிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர்களை உமது பாதையில் வழிநடத்தி அவர்கள் உமக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய சக்தியையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து நீரே அவர்களை நெறிப்படுத்தி உமது பாதையின் வழியில் நடக்க துணை தந்து அனைவரையும் உமது ஆசீரால் காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை
சகோதர சகோதரியரினுடையதும் உங்களுடையதுமான இந்த மாலை நவநாள் பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவழிகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியினை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலிப்பொருள்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவக்கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சிதனை புகழ்ந்து பாடி அக்களித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் நல்கும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் பலிப்பீடம் கொண்டு வருகின்றோம். உமது திருப்பீடம் நாடி வந்து இந்த தூய பலியை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்குள் நுழைத்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியுள்ள மது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாநில நிர்வாகி ஆயர் அண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், இந்த மாலை நவநாள் பலியில் ஒன்றாக கூடி மன்றாடும் இறையடியார்கள் எங்கள் அனைவரையும், இந்நவநாளை சிறப்பிக்கின்ற கோட்டமுனை வட்டார இறைமக்கள் குடும்பங்களையும், இப்பலியினூடாக தங்கள் திருமண ஆண்டு நாளை கொண்டாடி நன்றி பலி ஒப்பு கொடுப்போரையும், பிறந்தநாள் பலியினூடாக நன்றி பலி ஒப்பு கொடுப்போரையும், இன்றைய நாளில் சிறப்பாக நாங்கள் நினைவு கூர்கின்ற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் உமது கருணையில் கண்ணோக்கி அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழிதனை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டவராய் வாழ்ந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யோசேப், புனித செபஸ்தியார், இலங்கை நாட்டின் பாதுகாவலர் புனித ஜோசேவாஸ் மற்றும் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது வாலிப பிள்ளைகளையும் அவருடைய நலன்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கற்றுத்தந்தவாறு செபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து நம்மை விடுவி தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தை தூரகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு கூடி வந்து இறை வேண்டல் எழுப்பும் இறை அடியாரின் வேண்டல்களுக்கு செவை சாய்த்து எல்லோருக்கும் வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே ஒரு இளையோனாக தம் பெற்றோருக்கு பணிந்து ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தவர். இவரில் அதே அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பதரான என்னை தேடி அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே, அறியாத பதரான என்னை தேடி அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே, என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் பொழுதாக உடன் வாருவேன், என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் பொழுதாக உடன் வாருவேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி நம் வாலிப பிள்ளைகளையும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சித்தர்கள் போற்றும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான செபஸ்தியாரே, பக்தர்கள் போற்றும் காவலரே, சித்தர்கள் போற்றும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான செபஸ்தியாரே. நித்தியதேவன் திருப்பணியிலே உத்தமமாக ஓங்கி நின்றவரே, நித்தியதேவன் திருப்பணியிலே உத்தமமாக ஓங்கி நின்றவரே, சத்தியமறைக்காய் சாவையுமேற்ற அற்புதரே அருள் மாமுனியே, பக்தர்கள் போற்றும் காவலரே, சித்தர்கள் போற்றும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான செபஸ்தியாரே. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரைப் போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திட மனதுடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய இரவு பொழுதை அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களது நிகழ்ச்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். God bless you. God bless you, Father. இதய பலத்தின் உறுதியினாலே என்றும் வெற்றி அடைந்தவர் அவரே. இதய பலத்தின் உறுதியினாலே என்றும் வெற்றி அடைந்தவர் அவரே. சேவை செய்து தியாகத்தினாலே சோதியாகி ஒளிந்தவரே. பக்தர்கள் போற்றும் காவலரே, சித்தர்கள் போற்றும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான செபஸ்தியாரே.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.